டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட ஐபிஓட டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கப்ப ஆகஸ்ட் 2 அன்னைக்கு இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓபன் ஆகி ஆகஸ்ட் 6 அன்னைக்கு இந்த கம்பெனியோட ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப அவங்களோட வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணீங்க அப்படின்னா இவங்க பைக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவில வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதோட மாடல்ஸ் என்னென்ன இருக்கு, அதோட டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்னுட்டு அவங்களோட வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வியூ பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட் அவங்களோட வெப்சைட்டை வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாமா இல்ல அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னு தான் இப்ப டீடைல்ஸா நம்ம பார்க்க போறோம். பர் ஷேர் பேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 10 rupees இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லோயர் பேண்ட் 72 rupees ஹையர் பேண்ட் 76 rupees இருக்கு. ஐபிஓ லாட் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஒரு லாட்டுக்கு 195 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ எவ்வளவு, ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஐபிஓ லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பிஎஸ்சி என்எஸ்சில லிஸ்டட் ஆகுது. ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளவு, போஸ்ட் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஐபிஓ டைம்லைன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு ஓபன் ஆகுது. ஐபிஓ க்ளோசிங் டேட் ஆகஸ்ட் 6 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. பேசிக் அலாட்மெண்ட் ஆகஸ்ட் 7 அன்னைக்கு பேசிக் அலாட்மெண்ட் ஆகுது. இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆகஸ்ட் 8 அன்னைக்கு உங்களோட ஐபிஓக்கான ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிடும். ஐபிஓ கிடைச்சது அப்படின்னா ஆகஸ்ட் 8 அன்னைக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். லிஸ்டிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஆகஸ்ட் 9 அன்னைக்கு இந்த கம்பெனி லிஸ்டட் ஆகுது. இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட் 6, 2024 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஐபிஓ லாட் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ரீட்டைல் ட்ரேடர் ஒரு லாட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 195 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 14,820 rupees நமக்கு தேவைப்படும். ரீட்டைல் ட்ரேடரா நம்ம மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 13 லாட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2,535 ஷேர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அமௌண்ட் 1,92,660 rupees நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு 9.99% வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்றாங்க. இது 10% தான் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடருக்கு இஷ்யூ பண்றாங்க. ஐபிஓட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ 85.77% இருக்கு. போஸ்ட் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணல. இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021, 22, 23, 24 டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல அசட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22, 23, 24 கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் வைஸ் கம்பெனி நல்லா growth ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22, 23, 24 கண்டினியூவா growth ஆயிருக்கு. ரெவன்யூ வைஸ் கம்பெனி நல்லா தான் இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப் த டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் 23, 24 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப் த டாக்ஸ் இந்த கம்பெனி நெகட்டிவ்ல தான் இருக்கு. நெட்வொர்க் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் 23, 24 கம்மியா இருக்கு. நெட்வொர்க் வைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்பையும் நெகட்டிவா தான் இருக்கு. டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22, 23, 24 கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனிக்கு கடன் அப்படின்னு இருக்கிறது நெகட்டிவான விஷயமா நான் பாக்குறேன். இப்ப நம்ம பார்த்த வேல்யூஸ் எல்லாமே அமௌண்ட்ல க்ரோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2/8/2024 அன்னைக்கு இன்னைக்கு இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிருக்கு. ஐபிஓ பிரைஸ் 76 rupees. கிரே மார்க்கெட் பிரீமியம் 12.20 இருக்கு. எஸ்டிமேட் லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 88.2க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபன் ஆகலாம் அப்படின்னு இருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பாக்குறப்ப 16% நமக்கு அப்சைட்ல ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் ட்ரேட் ஆனதுல இருந்து நம்ம பாக்குறப்ப 13, 16, 13, 12 அப்படின்ட்டு கிரே மார்க்கெட் பிரீமியம் கண்டினியூவா கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்க்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஐபிஓ அப்படிங்கிறது நம்ம லிஸ்டிங் கெயினுக்காக தான் அப்ளை பண்றோம். நிஃப்டியோட பிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஐபிஓ லிஸ்டிங் கெயினுக்காக நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டிசிஷன்ல தான் இருக்கும். லாங் டேர்ம்க்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் மூலமா நீங்க ஆஞ்சலோ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு வச்சா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நம்ம வந்து ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.